வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரோஸ்டட் அண்ட் எக் டிப் பிரெட் சாண்ட்விச். இப்போ நான் 2 விதமான சாண்ட்விச் செய்ய போகிறேன். ஒன்று மஷ்ரூம் சாண்ட்விச், இன்னொன்று எக் சாண்ட்விச். இப்போ இதை தோசைக்கல்லில் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் இந்த மஷ்ரூமும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். மஷ்ரூம் சாண்ட்விச்சுக்கு வதக்கி வச்சாச்சு. இப்போது எக் சாண்ட்விச்சுக்கு வேக வச்சு 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி தோசைக்கல் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு 4 முட்டையை மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 செட்டு சாண்ட்விச்சுக்கு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதாவது 4 ப்ரெட்டு நனைச்சி எடுக்கிறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா பீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு அடிச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். வேணும்னா இதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதிலே மஞ்சள் கருவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்போ தான் ப்ரெட் இதில் நனைச்சி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த ப்ரெட்டை ஏற்கனவே தோசைக்கல்லில் வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இது மேலே வைக்கிறதுக்கு கோஸும் பசலைக்கீரையும் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சோம்னா தான் ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உதிரி உதிரியாக கொட்டாமையும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் ரெடி பண்ணி நடுவில் ஸ்டஃபிங்லாம் வச்சு ஒன்று மேலே ஒன்றா கவுத்தி வச்சிடலாம். மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எக் சாண்ட்விச் செய்யலாம். ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வைக்கிறத விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் ப்ரெட்டை வச்சுட்டு அது மேலே ஸ்டஃபிங்லாம் வச்சு மேலே கொஞ்சமாக முட்டையை ஊற்றி விட்டோம்னா அது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிடிச்சிக்கும். அந்த ப்ரெட்டை தோசைக்கல்லில் வச்ச உடனே மேலே அந்த முட்டை ஸ்டஃபிங்லாம் வச்சு கொஞ்சம் முட்டை ஊற்றி விட்டோம் இல்லையா, அதனால் அந்த வேக வச்ச முட்டையெல்லாம் அப்படியே அந்த ப்ரெட்டோட ஒட்டி நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், எக் சாண்ட்விச்சும் தயாராகிடுச்சு. சாண்ட்விச் சாப்பிடணும்னு நினச்சா இந்த மாதிரி வீட்டிலேயே சுலபமாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான மஷ்ரூம் சாண்ட்விச் அண்ட் எக் சாண்ட்விச் தயார். சாப்பிடலாம்.